ராணிப்பேட்டை மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்க்குறோம், ஏடிஜிபி உடைய அறையிலே வந்து இதே மாதிரி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயமே வெளியில் தெரியுது. இது காவல் நிலையம், அது ராணிப்பேட்டை இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசியிருக்காங்க. எப்பவும் போல் காவல்துறை வந்து துரித நடவடிக்கை எடுத்து யாருன்னு பார்க்குறாங்க போது பார்த்தா சிறுவர்கள். அதில் குறிப்பாக சொன்னால் அந்த சிறுவனை வந்து எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா, சுட்டு அந்த சிறுவனை பிடிச்சிருக்காங்க. அதாவது சுடப்பட்டு அந்த சிறுவனை காவல்துறை கைது செய்திருக்கு. அந்த சிறுவனும் இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். இந்த பெட்ரோல் குண்டு வீச்சை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னதில் அந்த சுடப்பட்டு சிறுவனை பிடித்திருக்கிறார்கள் என்பது ஏன் அந்த நிர்பந்தம் ஏற்பட்டது என்பது தெரியல. தமிழகத்தில் காவல்துறை மீது கூட யார் வேண்டுமானாலும் பெட்ரோல் குண்டு வீசலாம் என்கின்ற அளவுக்கு காவல்துறையே தன்னை காப்பாற்றிக் கொள்ள வக்கீலாத நிலையில் இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாமா? நமக்கு புரியல. அப்புறம் இதே போல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது யாரையா கைது பண்றாங்க, அது உண்மையிலேயே சரியான ஆட்கள் தான் கைது பண்றாங்களா, இல்லை சில பேரை அந்த கேஸ் முடிக்கிறதுக்காக அப்படிலாம் பண்றாங்களா என்றெல்லாம் பல பேர் சந்தேகம் கேட்குறாங்க. சரியான குற்றவாளிகள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அதிகரிக்கத்தான் செய்யும் என்பது பரவலாக வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதை நான் சொல்றேன். இப்போ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, திராவிட மாடல் ஆட்சி, அதை பாருங்க இதை பாருங்க, திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்சியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இப்போ எடப்பாடி அதுக்கு நிகரான ஒரு சொல்லையும் கண்டுபிடிச்சிருக்காரு, ஸ்டாலின் மாடல் ஆட்சி. சொல்லலாம், புதுசா இருக்கு, ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்று சொல்லலாம். நல்லா இருக்கு, புதிய வார்த்தை. ஆகவே தரிகட்ட நிர்வாகம், நிர்வாக சீர்கேடு என்பது ஸ்டாலின் நிர்வாக ஆட்சி. இவருடைய டிபார்ட்மெண்ட் தானே அது. நீங்க சொன்னீங்க ஒரு இடிஜிபி அவங்களுடைய அந்த அலுவலக அறையே ஒரு பகுதி தீக்கரை ஆகியிருக்கிறது. என் மீது கொலை செய்யும் நோக்கத்தோடு யாரோ அந்த மாதிரி பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க என்று புகாரும் கொடுத்தாரு. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. உண்மையிலே அவங்க பொய்யான புகார் கொடுத்திருக்காங்க என்று இப்ப சொல்றாங்க. அவங்க பொய் சொல்லியிருந்தா அவங்க மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கலாம் இல்லையா, சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா, ஏன் பண்ணல? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த அளவுக்கு காவல்துறை நிர்வாகம் சீர்கேடு அடைஞ்சிருக்கிறது பாருங்க. இப்ப இந்த அடையாறுல சேஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது வீடியோ எடுத்திருப்பதா அதை வெளியே விட்டுருக்காங்க. எப்படி இந்த மாதிரி சாத்தியமாக முடியும்? காவல்துறை முதல்ல என்ன சொல்றாங்க, அந்த வண்டியில இருக்கக்கூடிய கொடி திமுக கொடி, ஆனா அவங்க நிர்வாகி இல்லைன்னா முதல்ல அதுதான் முதல் தகவல் இருக்கையா அதுதான் சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன நினைக்கலாம், இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம்னா, திமுக கொடியை காரில் கட்டி கொண்டு போனால் யார் வேண்டாமல் என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு போலீஸே அது அப்ரூவல் வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தான் இருக்கு. நீ கார்ல திமுக கொடி கட்டி போனா நீ எதாவது கிரைம் பண்ணா கண்டுக்காம இருந்துருவோம், நான் கொஞ்சம் பயந்து ஒதுங்கிடுவோம் என்பது போல காவல்துறை ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப நம்முடைய கணக்கு பிரகாரம் இவங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான போலீஸ், அதை அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா உண்மையிலே போலீஸ் எப்படி இருக்குன்னா, திமுக கட்சியில அந்த கட்சிக்கு விசுவாசமாக வேலை செய்யக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்று போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லலாமா? அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப மக்களின் காவல்துறை அல்ல, திமுக கட்சியுடைய காவல்துறை. அந்த அளவுக்கு நிர்வாகம் மிக மோசமா போயிட்டு இருக்கு. அதனால பலமுறை சொல்லிட்டு இருக்கோம், இந்த சிவுடன் காதல ஊதின சங்குன்னு சொல்லுவாங்க. இந்த நம்முடைய மக்கள் புரிந்து கொண்டு அடுத்த முறை இந்த ஆட்சியை மாற்றத்துக்கான ஒரு முயற்சி பண்ண நல்லது. அந்த கண்ணதாசன் பாட்டு ஒன்று வரும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமேன்னு வரும் பாருங்க. அந்த பாட்டு ஃபுல்லாக படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு சரியா இங்க இருக்கும். இங்க இருட்டிலே நீதி மறைந்து விட்டது, சமூக ஒழுங்கு மறைந்து விட்டது, விடியல் போயிடுச்சு, விடியலுக்கு ஆப்போசிட் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசு கலைக்கப்பட வேண்டும். அதற்கான எல்லா விதமான தார்மீக உரிமையும் மத்திய அரசுக்கு இருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது.